கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வெளியேற பெற்ற பிரென்னாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய தனிப்பட்ட நபரையும் குடும்பங்களையும் முத்துக்களை வைரங்களையும் கர்த்தர் இந்த கால நேரத்திலே உங்கள் அதிகமாக ஆசிர்வதித்திருக்கின்றார். சென்ற பதிவிலே 2 பதிவிலே யோபத்தை பற்றி சில காரியங்களை தேவன் நாம் காணும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். யோபத் என்பது ஆசாரியன் அணிய வேண்டிய ஒரு நிலை அங்கியாக சணல் வஸ்திரமாக இருந்தது என்பதை பற்றியும், பிறகு அது காலம் செல்ல செல்ல கிதியோன் மூலியமாகவும் மீகாயின் மூலியமாகவும் அது சொரூபங்களாக தான் கோத்திரத்திலே பொதுவாக வைத்துக்கொண்டு அதற்கென்று ஒரு ஆசாரியனை வைத்துக்கொண்டு அவர்கள் பாகால் வழிபாடு செய்தார் என்பதை பார்த்தோம். பிறகு தேவன் சாமுவேல் மூலியமாகவும் தாவீதின் மூலியமாகவும் மறுபடியுமாக தன் வார்த்தையை தேவன் பாதுகாத்துக் கொண்டு நடமாடக்கூடிய ஒரு மனிதனாக யோபத்தை சாமுவேல் தரித்துக் கொண்டிருந்தார். அதே போல தாவீது தரித்துக் கொண்டிருந்தார். ஆனால் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே எல்லோருமே ஜனங்கள் பாவங்களை செய்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக பலியை கொடுத்துவிட்டு தன்னுடைய மனம் திரும்பாமல் தன்னுடைய பாவங்களுக்கு மனஸ்தாபம் படாமல் அவர்கள் அதே போக்கிலே போய்கொண்டிருக்கின்ற பொழுது தேவன் ஆசாரிப்பு கூடாரமாக நடமாடக்கூடிய யோபத்தாக இயேசு கிறிஸ்து பூமியில வெளிப்படுகின்ற பொழுது ஜனங்கள் அவர்களை முன்பாக நிற்கின்ற பொழுது இயேசுக்கு பதிலாக பரபாசை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பற்றி சென்ற பதிவில் நாம் பார்த்தோம். இப்பொழுது தேவன் இயேசு கிறிஸ்துவாக எப்படி ஒரு நடமாடக்கூடிய யோபத்தாக இருந்தார் என்பதை பற்றி மத்தேயு 9வது அதிகாரம் 20 முதல் 22 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவன் என்று தன் உள்ளத்திலே எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தை ஓரத்தில் தொட்டால், இயேசு திரும்பி அவளை பார்த்து, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். பாருங்கள், அந்த சணல் வஸ்திரம் தரித்தவராய் பாருங்கள், அதே அங்கேயே பாருங்கள், தேவன் போட்டுக்கொண்ட ஆடை எங்கேயுமே தையல் இல்லாத ஒரே துணியில செய்யப்பட்ட ஆடை என்று தான் வேதம் போதிக்கிறது. அந்த சணல் வஸ்திரம் போட்டுக்கொண்டு வந்தவரை பாருங்கள், ஒரு ஓரத்தை போய் தொட்டால் அங்கே சுகமானாள். அதே போல பழைய ஏற்பாடு நாட்களிலே யோபத்துக்கு முன்னாடி போய் நிற்கின்ற பொழுது அந்த 12 கற்கள் ஜொலிக்கின்ற பொழுது பாருங்கள், அவர் வேண்டிக் கொண்டதை நிறைவேற்று என்றுதான் வேதம் போதிக்கிறது. அதே போல பாருங்கள், இன்றைக்கு தேவன் சணல் வஸ்திரத்தோடு வருகின்ற பொழுது மிகவும் எளிமையாக ஆசரிப்பு கூடாரம் நடமாடக்கூடிய மனிதனாக, அக்னிஸ்தம்பம் நடமாடக்கூடிய மனிதனாக, யோபோத் நடமாடக்கூடிய மனிதனாக, நமக்காக பலி கொடுக்க வேண்டிய ஆடு நடமாடக்கூடிய மனிதனாக நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த யோபத்தை போய் தொட்டால் தொட்டவனை பார்கள், அவள் சுகம் பெற்றுக்கொண்டாள். இப்படியாக தேவன் நடமாடக்கூடிய மனிதனாக இயேசுகிறிஸ்துவின் மூலியமாக யோபத்தை தன் வார்த்தையின் மூலியமாக தேவன் ஜனங்கள் மத்தியிலே பிரகாசிக்க செய்தார். ஜனங்கள் அவர் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு புறக்கணித்து அவர் சிலுவையிலே சபிக்கப்பட்டவன் என்று அறியப்படுகின்ற பொழுது கர்த்தர் மரித்து உயிர்த்தெழுந்து, நான் மேலே சென்றால்தான் வேறு ஒரு தேற்றரவாளனை இந்த 7 சபை காலங்களுக்காக அனுப்புவேன் என்று தேவன் சொன்னார். நான் மரித்து உயிர்த்தெழுந்து சென்றால்தான் வேறொரு தேற்றரவாளனை நான் பூமிக்கு அனுப்புவேன். அவர் வந்து அவர் உங்களுக்குள் வாசம் செய்கின்ற பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழிநடத்துவார், மறந்து போன காரியங்களை உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று தான் தேவன் வேத வார்த்தை கொண்டு நமக்கு போதித்திருக்கின்றார். அப்படியாக இருக்கின்ற பொழுது இந்த சபை காலத்தின் வழியாக வருகின்ற பொழுது இந்த ஜனங்கள், இந்த ஸ்தாபனங்கள் எப்படியாக மறுபடியும் இந்த யோபத்தை உள்ளே கொண்டு வந்தார்கள் என்பதை பற்றி மத்தேயு 23வது அதிகாரத்தில் கொஞ்சம் நாம் வாசிக்கலாம். மத்தேயு 23வது அதிகாரம் 5 முதல் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். அப்போ இந்த சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ளே வருகின்ற பொழுது முதலாக நியமிக்கப்பட்ட சபையாக பாருங்கள், ரோமன் கத்தோலிக்க சபையாக இருந்தது. அந்த ரோமன் கத்தோலிக்க சபை எப்படி உருவாக்கப்பட்டது என்று நீங்கள் 7 சபை காலங்கள் என்ற செய்தியில் வாசிக்கின்ற பொழுது அதை நீங்கள் கண்டிப்பாக அறிந்து கொண்டிருப்பீர்கள். அப்ப இந்த ரோமர் ஆட்சினாலே இருக்கின்ற பொழுது
அப்போஸ்தலர்கள் ஒன்று கூடுகிற இடத்திலே அவர்கள் போய் அங்கு அடித்து அவர்களை வெளியே துரத்தி அந்த சபை அவர்கள் ஆலயத்தை அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள். அப்படி கைப்பற்றி பிடிக்கின்ற பொழுதுதான் அங்கே நிசியா சங்கத்தின் மூலியமாக, சனிகரிப்பு சங்கத்தின் மூலியமாக, மனிதர்கள் மூலியமாக நியமிக்கப்பட்ட சபையாகத்தான் ரோமன் கத்தோலிக்க சபையாக நியமிக்கப்பட்டது. அந்த நியமிக்கப்பட்ட சபையில் என்ன செய்தார்கள்? இந்த ஆசாரியத்துவத்தை அவர்கள் உள்ளே கொண்டு வந்தார்கள். பாருங்கள், இயேசுகிறிஸ்து நாட்களிலே ஆசாரியனாக, ஏபோத்தாக, நடமாடக்கூடிய மனிதனாக தேவன் நின்று கொண்டு வார்த்தையின் மூலியமாக தன்னை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். ஆனால் ஜனங்களோ பாரம்பரியத்தில் இருந்தார்கள், சடங்காச்சத்தில் இருந்தார்கள், நியாயப்பிரமாணத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் யார் என்பதை கண்டு கொள்ளவில்லை. அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சபை காலத்தின் வழியாக வருகின்ற பொழுது முதலாக இருந்த சபை ரோமன் கத்தோலிக்க சபை. அந்த சபை எப்படியாக ஏபோத்தை உள்ளே கொண்டு வந்தது, ஆசாரித்துவத்தை எப்படி உள்ளே கொண்டு வந்தது என்பதை பற்றி நாம் கொஞ்சம் பார்ப்போம். தங்கள் கிரிகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். அதாவது மத்தேயு 23வது அதிகாரம் 5 முதல் நான் வாசிக்கிறேன். தங்கள் கிரிகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி, தங்கள் வஸ்திரங்களில் தொங்கல்களை பெரிதாக்கி, விருந்துகளில் முதன்மையான இடங்களையும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும், சந்தை வெளிகளில் வந்தனங்களையும், மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுகிறதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்துவே ஒருவரே உங்களுக்கு போதராக இருக்கிறார். நீங்கள் எல்லோரும் சகோதரராக இருக்கிறீர்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்றும் சொல்லாதிருங்கள், பரலோகத்திற்கிற ஒருவரே உங்கள் பிதாவாக இருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருக்கராய் இருக்கின்றார். என்ன செஞ்சிட்டாங்க? சபை காலங்கள் வருகின்ற பொழுது ஃபாதர் என்று கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபாதர் என்ன பண்ணாரு பாருங்கள், அவர் அங்கியை போட ஆரம்பிச்சிட்டாரு. எந்த அங்கிங்க? நிலை அங்கி சொல்லிட்டு பாருங்கள், அவர்கள் அங்கியை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல காப்பு நாடாக்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க? ஆர்சி ஃபாதர் நீங்கள் பார்ப்பீர் என்றால் அவர்கள் அந்த பிரசங்க பெடுத்து நிற்கின்ற பொழுது அவர் கழுத்தின் மேலே பாருங்கள் சில விதமான இந்த ஒரு மாதிரி வயலட் கலர் துணி போடுவாங்க. அதுல சில விதமான எம்ப்ராய்டிங் பண்ண தங்கத்தினாலே செய்யப்பட்ட பாருங்கள், அந்த தங்கத்தின் கலர் போல பாருங்கள் எம்ப்ராய்டரிங் பண்ணியிருப்பாங்க. அதை போட்டா தான் அவர் பிரசங்கம் பண்ணுவாரு. சாதாரணமா இருக்கும்போது அவர் போட மாட்டாரு. ஆனால் அவர் ஆசீர்வாதம் கொடுத்து நிற்கின்ற பொழுது தூபம் காட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும். சீடர் பிள்ளைகள் நிக்க வைப்பாங்க. அவரு போட்டிருக்கிற அந்த அங்கி மேல பார்ப்பீர் என்றால் வயலட் கலர்ல சில விதமான இந்த ஜிகினா துணி போல பார்ப்பிரண்டால் எம்ப்ராய்டிங் பண்ணப்பட்ட துணி எடுத்து அவர் கழுத்து மேல அவருடைய மார்பு மேல போடுவாங்க. அந்த போட்ட பின்னாடி தான் அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிப்பாரு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க இவங்க? ஆசாரியத்துவத்தை பாருங்கள், சபை ஸ்தாபனத்தில் வருகின்ற பொழுது ஆர்சி உடைய கோட்பாட்டின் பிரகாரம் மறுபடியும் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஆசிரியனாக என்று சொல்லிப்பார்கள் நிலை அங்கே தரித்து கொண்டாங்க. பாருங்கள், ரபி ரபி என்று கூப்பிடுவதற்கும், சந்தை வெளிகளிலே வந்தனம் சொல்வதற்கும், திருமண காரியங்களிலே முதன்மையான இடத்தை அமர்வதற்கும், விருந்துகளிலே முதன்மையான இடங்கள் செல்வதற்கும் அவரை போதகர் என்றும் ரபி என்றும் குருக்கள் என்றும் பாருங்க கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா தேவன் சொல்றாரு, உங்களை ரபி என்று கூப்பிடாதீங்க, தேவன் ஒருவர் ரபியாக இருக்கிறார். உங்கள் குருக்கள் என்று கூப்பிடாதீங்க, தேவன் ஒருவர் குருக்களாக இருக்கின்றார். உங்களை பிதா என்று கூப்பிடாதீங்க, அதாவது ஃபாதர் என்று கூப்பிடாதீங்க, தேவன் ஒருவரே உங்களுக்கு ஃபாதராக பிதாவாக இருக்கிறார் என்று தேவன் இந்த மாயக்காரராக வேத பாரகரே உங்களுக்கு ஐயோ என்று தேவன் இந்த சபை காலத்தின் வழியாக வருகின்ற பொழுது பாருங்கள், தேவன் அவர்களை பார்த்து தேவன் எச்சரிக்கையாக இருங்க. பாருங்கள் எப்படியாக வார்த்தையை மாற்றி போட்டு வந்துட்டு விட்டாங்க. தேவன் உலக ஜனங்கள் பாவங்களை சுமந்து கொண்டேன்,
நான் உங்கள் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டேன். தேவனாகிய நான், தேவனுடைய குமாரனாகிய நான், குற்றமில்லாத மாசற்ற ரத்தத்தில் பிறந்தவன் நான். உங்களுக்காக ஜீவன் தர என்று பாருங்கள். தேவன் தன் ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னை மீட்டுக் கொள்வதற்காக தேவன் கலவசில் அடிக்கப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு மறுபடியும் பாருங்கள், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு வராதபடிக்கு சபை ஸ்தாபனத்துக்குள்ள புகுந்து கொண்டு தேவனுக்கு அருப்பான காரியங்களை செய்து கொண்டு தன்னை ரபி என்றும் போதுகர் என்றும் பாருங்கள் மறுபடியுமாக சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ள வந்து தேவனை மறுதலிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்படிப்பட்டவர்களை பார்த்து தேவன் சத்தம் போடுகின்றார், எச்சரிப்பு தருகின்றார். என்ன அது எச்சரிப்பு பாருங்கள். 13 வசனத்தை வாசிக்கிறேன். மாயக்காரராகிய வேதப்பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோகத்து ராஜ்யத்தை பூட்டி போடுகின்றீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. மாயக்காரராக வேதப்பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட நேரம் ஜெபம் பண்ணி விதவைகளின் வீட்டில் பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். மாயக்காரக வேதப்பாரகரே, பரிசேயரே, ஐயோ! உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தானபடி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிடம் இரட்டிப்பாய் நரகத்திற்கு மகனாக்குகின்றீர்கள். அப்ப இந்த ஃபாதர் என்ன செய்யறாங்க? உங்களை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகல, கடல் கடந்து உங்களை பிரசங்கம் செய்து நரகத்துக்கு இரட்டிப்பான நரகத்தின் ஆக்கினையை பெற்றுக் கொள்ளத்தான் இவர்கள் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். சொன்னா யாராவது கேட்பாங்களா? நம்புவாங்களா? ஒருவனும் தன்னை பிதா என்று கூப்பிடாதீர்கள், ஒருவனும் தன்னை ரபி என்று கூப்பிடாதீர்கள். வேதம் இப்படியாக போதிக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி ஒருத்தர் போய் பாஸ்டர் என்று எப்படி கூப்பிட முடியும்? குருக்கள் என்று எப்படி கூப்பிட முடியும்? ரபி என்று எப்படி கூப்பிட முடியும்? ரெவரண்ட் எப்படி கூப்பிட முடியும்? அப்படி கூப்பிட்டால் இந்த வேத வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் நரகத்துக்கு தான் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த யோபத்தை பாருங்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை போலவே பாவனை செய்து விட்டார்கள். அந்த யோபத்தில் நடமாடக்கூடிய மனிதனாக இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருந்தார். அது என்ன பண்ணிட்டாங்க? சபை ஸ்தாபனத்துக்குள்ள பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை போலவே தன்னை அவர்கள் தேவனுக்கு பதிலாக பிரதி குருவாக மாற்றிக்கொண்டார்கள். தேவன் மன்னிக்க வேண்டிய பாவத்தை இன்றைக்கு ஒரு ஃபாதர் கூண்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு ஜனங்களுடைய எல்லா பாவத்தையும் போய் அந்த மனுஷன் சொல்லுகின்ற பொழுது அந்த மனுஷன் ஒரு அருள்நிந்த மறிய சொல்லு, பரலோக மந்திர சொல்லு என்று சொல்லி பாருங்கள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அனுப்பி விடுகின்றார். அது எப்படிங்க ஒரு மனுஷன் செய்ய முடியும்? தேவன் மன்னிக்க வேண்டிய பாவத்தை ஒரு மனுஷன் கூண்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு மன்னிக்கிறான். அப்படி என்றால் என்ன? அவன் தேவனுக்கு பதிலாக பிரதி குருவாக தேவனுடைய ஸ்தானத்தை அவன் எடுத்துக்கொண்டான். ஜனங்களுக்கு அது தெரியவில்லை. ஃபாதர் ஃபாதர் என்று கூப்பிடுகின்ற பொழுது பாருங்கள், அவர்கள் நரகத்தின் பிள்ளைகளாக மாறுகின்றார்கள். ரபி ரபி என்று அழைக்கின்ற பொழுது அவர்கள் நரகத்தின் பிள்ளைகளாக மாறுகின்றார்கள். இன்னைக்கு என் டைம் சர்ச்சு கூட பாஸ்டர் பாஸ்டர் என்று கூப்பிட சொல்கின்றார்கள். பாஸ்டர் என்று கூப்பிட்டால் பாருங்கள், அவன் தேவனுக்கு பதிலாக பிரதி குருவாக மாறிவிட்டான். அவன் உங்களை நரகத்துக்கு இரட்டிப்பான நரகத்துக்குத்தான் உங்களை அவன் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட இந்த ஃபாதர் ஃபாதர் என்று கூப்பிடுகின்ற, ரபி என்று கூப்பிடுகின்ற, பாஸ்டர் என்று கூப்பிடுகிற உங்களை அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்களும் பரலோகத்துக்கு போவதில்லை, பரலோகத்துக்கு போகிற உங்களையும் அவர்கள் தடை பண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட வேதப்பாரகரே, மாயக்காரரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோகத்து ராஜ்யத்தை நீங்கள் பூட்டி போடுகின்றீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிப்பதும் இல்லை, பிரவேசிக்க போகிற விடுவதும் இல்லை என்று வேதம் போதிக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவன் சர்ச்சைக்கு போவது எதுக்கு போறீங்க? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளையாக மாற வேண்டும் தான் நீங்க சர்ச்சைக்கு போறீங்க. அங்க இருக்கிற பாஸ்டரோ, போதகரோ, ரெவன்ட்டோ, ரபியோ
குருக்களோ உங்களை பரலோகத்துக்கு வழிநடத்தல, அதற்கு பதிலாக உங்களை அவர்கள் நரகத்துக்கு, இரட்டிப்பான நரகத்துக்கு வழிநடத்துகிறார்கள். பாருங்கள், 15வது வசனத்தை வாசிக்கிறேன். மாயக்காரராக வேதப்பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தனாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானாக போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக ஆக்குறீர்கள். பாருங்கள், இரட்டிப்பான நரகத்துக்கு ஆக்கனை உள்ளவர்களாகத்தான் மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் தேவன் வார்த்தையாக இருக்கின்றார். தேவன் தன் வார்த்தையை பாதுகாத்துக் கொள்ள தேவனாக இருக்கின்றார். தேவன் தன் வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கின்றார். ஆனால் இவர்களோ சபை ஸ்தாபனத்தின் வழியாக ஒரு 10 பேரு கூட்டம் கூடிக்கொண்டு அவர்கள் பேசி முடிவெடுக்கின்ற அந்த வார்த்தை தான் சபையின் கோட்பாடுகளாக மாறுகின்றது. அந்த மனிதனுடைய ஞானம்தான் சபையின் வார்த்தையாக மாறுகின்றது. தேவனுடைய வார்த்தைகள் மறுதலித்து விடுகின்றார்கள். வேதத்துல சில பாகத்தை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு மற்ற பாகத்தை அவர்கள் மறுதலிக்கின்றார்கள். அப்படி என்றால் அவர்கள் மாய்மாலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்து கொண்டு இவங்களும் பரலோகம் போவதில்லை, பரலோகம் போவதற்கும் ஜனங்களை விடுவதில்லை. ஒருவனை தன்னுடைய மார்க்கனாக மாற்றிக்கொண்டு அவனுக்கு நரகத்தின் இரட்டிப்பான நரகத்தினுடைய மகனாக மாற்றுகின்றார்கள். சொன்னா யாரா ஏத்துக்குவாங்களா? அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், சபை காலத்தின் வழியாக வருகின்ற பொழுது யோபத்து தேவனுக்கு பதிலாக பிரதி குருவாக மாறிவிட்டது. ஜனங்களை வஞ்சிக்கிற பிரதி குருவாக மாறிவிட்டது. ஜனங்களை பரலோகத்துக்கு போகாதபடிக்கு பிரதி குருவாக மாறிவிட்டது. ஜனங்களை இரட்டிப்பாக நரகத்தின் மகனாக மாற்றுவதற்காக இன்றைக்கு சபை ஸ்தாபன கோட்பாடுகள், போதருடைய வார்த்தைகள் இன்றைக்கு ஜனங்களை பரலோகத்தை போகாதபடிக்கு, இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவை காணாதபடிக்கு அவர்களை மறுதலிப்பதற்காக ரபி என்றும், குருக்கள் என்றும், ஃபாதர் என்றும், பாஸ்டர் என்றும், ரெவரண்ட் என்றும், பாருங்கள், ஒவ்வொரு சபை ஸ்தாபனத்திலும் தன்னை பெருமைப்படுத்தும்படியாக அவர்கள் பாஸ்டர் என்று கூப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவை அனைத்தும் பாருங்கள், உங்களுக்கு நித்திய ஜீவன் தர முடியாது. அதற்கு பதிலாக உங்களுக்கு நரகத்தின் இரட்டிப்பான மகனாகத்தான் மாற்றிக் கொண்டிருக்கின்றது. தேவன் நமக்கு எச்சரிப்பு தருகின்றார். அந்த மாயக்காரராகிய வேதப்பார் பரிசு ஜாக்கிரதையாக இருங்க, அந்த புளிச்ச மாவுக்கு எச்சரிக்கையாக இருங்க. தேவன் நமக்கு எச்சரிப்பு தருகின்றார். அப்படி என்றால் தேவன் இன்றைக்கு சபை காலத்தின் வழியாக தேவன் அவர் எப்படி வருவேன் என்று சொல்லியிருக்கின்றார். பாருங்கள், சபை ஸ்தாபனத்தின் வழியாக பிசாசு உள்ள புகுந்து விட்டான். எப்படியாக பழைய ஏற்பாடு நாட்களிலே யோபத்துக்கு பதிலாக சிலை வழிபாடுக்குள்ளே அவன் புகுந்து ஜனங்களை, தேவனுடைய வார்த்தையை மறுதலித்து ஜனங்களை அவன் கொன்று போட்டானோ, அதே போல சபை காலத்தின் வழியாக வருகின்ற பொழுது அவன் நடமாடக்கூடிய தேவனுக்கு பதிலாக பிரதி குருவான் நின்று கொண்டு ஒரு சபையிலே பாஸ்டர் என்றும், போதகர் என்றும், ரெவரண்ட் என்றும், ரபி என்றும், குருக்கள் என்றும் நின்று கொண்டு ஜனங்களை பரலோகத்துக்கு போகாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கின்றான். ஆனால் தேவன் எப்படி வருவார் என்று சொன்னார்? அவர் அப்படித்தான் வர வேண்டும். அப்படி என்றால் அவர் சொல்லப்பட்ட சபை காலத்தின் வழியாக அவர் எப்படி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நான் வாசிக்கிறேன். பாருங்கள், இந்த சபை காலத்தின் வழியாக தேவன் எப்படி வருவார் என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது சாமுவேல் போட்டுக்கொண்ட அதே சணல் வஸ்திரம், தாவீது போட்டுக்கொண்ட அதே சணல் வஸ்திரம், இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக போட்டுக்கொண்ட அதே சணல் வஸ்திரத்தின் மூலியமாக தேவன் சபை காலத்தில் அவர் எப்படி வருவார் என்று தேவன் புறஜாதியினுடைய தொடக்கத்தையும் புறஜாதியின் முடிவையும் பாருங்கள். தேவன் தானியேல் தான் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். அப்போ தானியேல் தான் புறஜாதிக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி என்று செய்தி நமக்கு போதிக்கிறது. அப்போ தானியேல் மூலியமாகத்தான் தேவன் புறஜாதி எப்படி தொடக்கப்படும், புறஜாதியின் முடிவு எப்படி இருக்கும், புறஜாதியின் கடைசியில் தேவன் எப்படி வருவார் என்று தேவன் தானியேலுக்கு
தரிசனமாக தந்த காரியத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம். தானியேல் 12வது அதிகாரம் 5 முதல் 7 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தானியேல் ஆகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கரையில் ஒருவனும் ஆகிய வேறொரு 2 பேரை நிற்க கண்டேன். சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களில் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலங்களும் அரைக்காலமும் செல்லும் என்றும், பசுத்த ஜனங்களின் வல்லமையை சிறடித்தல் முடிவு பெறுகிற போது இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றடிக்கும் ஜீவத்திற்கிற பேரில் ஆணையிட கேட்டேன். பாருங்கள், அப்போ இந்த சணல் வஸ்திரம் தரித்தவர் ஏபத்தாக நின்று கொண்டிருந்தாரே, ஆசிரியனாக நின்று கொண்டிருந்தார். அதே தேவன் கடைசி நாட்களில் பாருங்கள், தேவன் பூமிக்கு வருகின்ற பொழுது அவர் வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஒரு காலமும் அரைக்காலமும் செல்லும் என்று சொன்னார். அப்ப இந்த கடைசி காலத்திலே பாருங்கள், இந்த உலக முடிவு காலத்திலே லவோதிகா சபையின் காலம்தான் சபை காலங்களில் கடைசியான காலம். அந்த காலத்துக்கு தேவன் வருகின்ற பொழுது பாருங்கள், அவர் சணல் வஸ்திரம் தரித்தவராய். சணல் வஸ்திரம் என்பது என்ன? சணல் வஸ்திரம் என்பது பசுத்தாவி. பாருங்கள், இந்த பசுத்தாவி தாங்க சாமுவேலுக்குள் இருந்தது. இந்த பசுத்தாவி தாங்க தாவீதாக நின்று கொண்டிருந்தது. இந்த பசுத்தாவி தாங்க இயேசுகிறிஸ்துவாக நின்று கொண்டிருந்தது. அதே போல பாருங்கள், இன்றைக்கு ஊரின் தும்மீம் என்பது பாருங்கள், அது யோபத்தாக இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. இன்னைக்கு வார்த்தை பாருங்கள், இன்னைக்கு பூமி தும்மி என்பது வார்த்தையாக இருக்கிறது. அப்ப நீ கடைசி நாட்களில் தேவன் தானியேல் மூலமா சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறிவிட்டதா, அவர் பூமிக்கு வந்துட்டாரா என்பதை பத்தி வெளிப்படுத்தல் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதற்கு முன்பாக வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 10 முதல் நான் கொஞ்சம் உங்களுக்கு வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின் நாளே எக்கால் சத்தம் போன்ற பெரிதான சத்தம் கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கின்ற எபேசு, சிமிர்னா, பெர்கமோ, தியத்ரு, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடன் பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கட்சி கட்டிருக்கின்ற ஒரு மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தின் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல இருந்தது. பாருங்கள், அப்ப என்ன செய்கின்றார் தேவன்? 11ஆம் வசனத்திலே அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கட்சி கட்டி கொண்டிருந்தவர் எங்க வர வேண்டும்? இந்த சபை காலத்தின் வழியாக வர வேண்டும். அப்போ யோவான் ஆவிக்குள்ள ஆகி தேவன் சொல்கின்றார், இந்த ஆசியாவில் உள்ள 7 சபைக்கு எழுத வேண்டியதாவது. அப்ப இந்த 7 சபை காலத்துக்கு எழுத வேண்டியதாவது, அந்த 7 சபை காலத்தின் வழியாகத்தான் இந்த நிலையங்கி தரித்தவர் மார்பருகே போர்க்கட்சி கட்டிக்கொண்டு யோபத்தாக நின்று கொண்டிருந்தாரே, அவர் தாப்பா வரணும் என்று வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தின் பிரகாரம் பாருங்கள், அவர் எப்படியாக வருகிறார் பாருங்கள்.
பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பம் போல இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமி மேலும் வைத்து சிங்கம் கர்ஜிக்கிறது போல மகாசத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடி சத்தமிட்டு முழங்கின. பாருங்கள், தானியேல் கண்ட தரிசனத்தின் மூலியமாக சணல் வஸ்திரம் தரித்தவர் தான் வலது கால், அதாவது வலது கை இடது கை வானத்தின் நேராக உயர்த்தி அவர் அங்கே சத்தமிட்டார் என்று வாசித்தோம். அதே வார்த்தை பாருங்கள், வெளிப்படுத்தல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே நிறைவேறிவிட்டது. அந்த சணல் வஸ்திரம் தரித்தவர் என்ன செய்கின்றார்? பூமிக்கு வருகின்றார். அப்படி பூமிக்கு வருகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி நடமாடக்கூடிய மனிதனாக எளிமையாக வந்தார், அதே போல பாருங்கள், இவரும் நடமாடக்கூடிய மனிதனாக எளிமையாக வருகின்ற பொழுது அந்த யோபத்து பாருங்கள் இன்றைக்கு பிரண்ணாமாக நின்று கொண்டிருக்கின்றார். அக்னிஸ்தம்பம் அவர் தலைக்கு மேல இருக்கிறது. அவர் தோல் மேல் அக்னிஸ்தம்பம் இருக்கிறது. ஊரும் தும்மியும் என்பது என்ன? அது இன்றைக்கு வார்த்தையாக இருக்கிறது. யோபத் என்றால் என்ன? இன்னைக்கு வார்த்தையாக இருக்கிறது. பாருங்கள், நடமாடக்கூடிய மனிதனாக எளிமையாக வருகின்ற பொழுது ஜனங்கள் கண்டு கொள்ளவில்லை. மெசியா இயேசு கிறிஸ்து யோபத்தாக நடமாடக்கூடிய மனிதனாக வருகின்ற பொழுது அவர்கள் மரித்தவரை உயிர்ப்பிக்க வைத்தார், குருடனை பார்க்க வைத்தார், முடவனை மான்காலை போல துள்ளி குதிக்க வைத்தார். அதே தேவன் 2வது வருகையிலே வருகின்ற பொழுது அதே யோபத்து சணல் வஸ்திரம் தரித்தவராய் எளிமையாக மாசத்தில் வெளிப்பட்ட நடமாடக்கூடிய மனிதனாக நின்று கொண்டு மரித்தவரை உயிர்ப்பிக்கின்றார், குருடனை பார்க்க வைக்கின்றார், முத்திரைகளை உழைச்சி தருகின்றார், சர்பத்தின் வித்தை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார், 7 சபை காரியங்களை பற்றி வியாக்கணம் தருகின்றார், 7 இடிகளை பற்றி வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார், அணிலே வராத இடத்தில் அணிலை சிருஷ்டிக்க பண்ணி காண்பிக்கின்றார், மரித்து போன மீனுக்கு தேவன் உயிர் தருகின்றார், சபைக்கு வர பிள்ளையிடத்திலே சமாரிய பெண் பேசினது போலவே முன்ன பின்ன தெரியாத ஒரு சகோதர இடத்திலே உனக்குள்ள இருக்கிற பாவங்கள் எடுத்து பேசுகின்றார். நீ இந்த இடத்திலிருந்து வருகின்றாய், உன்னுடைய வீட்டினுடைய டோர் நம்பர் இது, உன்னுடைய மகனுக்காக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கின்றாய், உனக்குள்ள புற்றுநோய் இருக்கிறது. இப்படியாக தேவன் முதல் வரிகள் என்ன செய்தார்? அதை காட்டிலும் 2வது வரிகளை பாருங்கள். தேவன் சணல் வஸ்திரம் தரித்தவராய் பாருங்கள். சணல் வஸ்திரம் சாக்கு துணி இல்ல, சணல் வஸ்திரம் என்பது பசுத்தாவி. அந்த பசுத்தாவி பாருங்கள், வலது கால் சமுத்திரத்தின் மேல் இடது கால் பூமி மேல வைத்துக் கொண்டு, வலது கால் என்பது பாருங்கள் அது புறஜாதி, இடது கால் என்பது பாருங்கள் அது இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கின்றார்கள். ஒரே சரீரம். இஸ்ரவேலுக்கும் புறஜாதிக்கும் தேவன் ஒரே சரத்தில் நின்று கொண்டு தன் வார்த்தையை பசுத்தாவியாக சணல் வஸ்திரம் தரித்துக் கொண்டு நிலையங்கை தரித்துக் கொண்டு வார்த்தையை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்பட சொல்லப்பட்ட அனைத்து ரகசியங்களை பாருங்கள். தேவன் வார்த்தையாக ஊரின் தும்மியாக தேவன் தன் மக்களுக்கு மத்தியிலே நடமாடக்கூடிய யோபத்தாக நின்று கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக வார்த்தையின் ரகசியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். ஆனால் சபை ஸ்தாபனங்களோ யோபத்தை பாருங்கள், அவர்களை நரகத்துக்கு வழிநடத்திக் கொண்டிருக்கின்றது. ஆனால் உண்மையான யோபத்து பசுத்தாவியாகிய சணவஸ்திரம் தரித்துக் கொண்டு வந்தவர் இயேசுவின் நாள் செய்தது போலவே இன்றைக்கும் செய்து ரகசியங்களை வெளிப்படுத்தி முத்திரைகளை திறந்து கொடுத்து ஜனங்களை மீட்டுக்கொண்டு பரலோகத்தின் பொக்கிஷங்களை காணும்படியாக தேவன் ஒவ்வொரு நாளும் 3ஆம் வேதாகத்தின் மூலியமாக தேவன் தன் பிள்ளைகளுக்கு தன்னை யார் என்று வெளிப்படுத்தி காண்பித்திருக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, யோபத்து என்பது ஆசரிப்பு நாட்களிலே ஆசிரியரின் கூடாரத்திலே தேவனுக்கு செய்ய வேண்டிய அந்த ஊழியத்தில் நாம் வருகின்ற பொழுது அவர் நிலையங்கி தடுத்துக் கொள்ளும்படியாக இருந்தது. சில காலம் செல்கின்ற பொழுது அது பாகாலுக்கு பொருத்தப்படுகிறது. யோபத்தை பாகாலாக சிலையாக உருவாக்கி விட்டார்கள். பிறகு தேவனே தான் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய சாமுவேல் தாவீதின் மூலியமாக
மறுபடியுமாக தேவன் தன்னுடைய நிலை அங்கேயே தேவன் பாதுகாத்துக் கொண்டார். மறுபடியுமாக பாருங்கள், அவர்கள் தவறி மறுபடியுமாக பாகால்குள்ள செல்கின்ற பொழுது தேவன் அதே யோபத்து நடமாடக்கூடிய மனிதனாக இயேசு கிறிஸ்துவாக நின்று கொண்டு ஜனங்கள் மத்தியிலே வார்த்தையை பிரகாசிக்கிற ஒளியாக நின்று கொண்டிருந்தார். அப்பொழுதும் ஜனங்கள் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருக்கு பதிலாக பரபாசை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு சபை ஸ்தாபனத்தின் வழியாக வருகின்ற பொழுது சபை ஸ்தாபன கோட்பாடுகள் போதகர்கள், சபை ஸ்தாபனங்கள் தேவனுக்கு பதிலாக பிரதி குருவாக நின்று கொண்டு தங்கள் ரபி என்றும் குருக்கள் என்றும் போதகர் என்றும் பாஸ்டர் என்றும் ரெவரண்ட் என்றும் கூப்பிட்டுக் கொண்டு காப்பு நாடாக்களை கட்டிக்கொண்டு தன்னை ஆசர் என்றும் தன்னை ரபி என்றும் சொல்லிக்கொண்டு ஜனங்களை அவர்கள் பரலோகத்துக்கு இவர்களும் போவதில்லை, பரலோகத்துக்கு போகிற ஜனங்களை விடாதபடிக்கு பரலோகத்தின் கதவை அவர்கள் பூட்டி போட்டுக் கொண்டார்கள். தன்னுடைய சபையின் கோட்பாடுகள் மூலியமாக, தன்னுடைய வார்த்தையின் மூலியமாக, தேவனை மறுதளிக்கின்ற வார்த்தையின் மூலியமாக பார்கள் ஜனங்களை அவர்கள் பரலோகம் செல்லாதபடிக்கு கதவுகளை பூட்டி போட்டு விட்டார்கள். ஆனால் தேவன் தானியேல் மூலியமாக சொல்லப்பட்ட சணல் வஸ்திரம் தரித்தவராய் ஆற்றுக்கு அக்கறையுமாக இருந்த அவர்தான் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே வலதுகால் சமுத்திரத்தின் மேலே வலதுகால் பூமி மேலே வைத்துக் கொண்டு சணல் வஸ்திரம் என்பது பசுத்தாவி குறிக்கிறது. இன்னைக்கு ஓமியும் தும்மியும் என்பது இன்னைக்கு வார்த்தையாக இருக்கிறது. நடமாடக்கூடிய மனிதனாக எளிமையாக பாருங்கள், மாசத்தில் வெளிப்பட்டு பசுத்தாவை நின்று கொண்டு ஜனங்கள் மத்தியிலே வார்த்தையின் ரகசியத்தை வெளிப்படுத்தி காண்பித்து தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் வார்த்தையாக வெளிப்பட்டு தன் பிள்ளையை அவர் மீட்டுக் கொண்டார். ஆனால் சபை ஸ்தாபனங்களோ தேவனை காணாதபடிக்கு ஜனங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவனை போதகராய் இருந்து அவருடைய மனவாளனாய் இருந்து தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்ற பொழுது அவர் முதல் வழிகள் எப்படியா சமாரிய பெண்ணுக்கும் பேதுருக்கும் நாத்தான்வேலுக்கும் பவுலுக்கும் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து நான் தான் உங்கள் மெஸ்ஸியா என்று வெளிப்படுத்தி காண்பித்தார். அதே போல அவர் இரண்டாவது வருகையிலே வருகின்ற பொழுதும் தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து நானே பசுத்தாவி, நானே உங்களுடைய யெகோவா தேவன் என்று அக்கினி ஸ்தம்பத்தில் நின்று கொண்டு பிரண்ணமாக நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, செய்தி நன்றாக வாசியுங்கள், வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள். எந்த சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள் சேராதீர்கள். ஒருவர் ரபி என்றும் போதகர் என்றும் பாஸ்டர் என்றும் குருக்கள் என்றும் அழைக்காதிருங்கள். மத்திய 23ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். அவருடைய போதனைகள், அவருடைய சபை ஸ்தாபன வார்த்தைகள் ஜனங்களை பரலோகத்துக்கு போகாதபடி தடை பண்ணுகிறது. கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கும் என்றால், உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டி ஜீவஸ்தர் எழுதப்பட்டிருக்கும் என்றால், இந்த வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து ஆபிரகாமை போல, யோசேப்பை போல, மோசை போல நீங்கள் தனித்திருந்து தனிப்பட்ட நபராக கிறிஸ்துக்குள் ஐக்கியம் நீங்கள் பண்ண வேண்டும் என்றால் வார்த்தைக்கு தான் வர வேண்டும். தனிப்பட்ட நபரே மனைவாட்டி என்று வேதம் போதிக்கிறது. ஒரு சபை அல்ல, ஒரு குடும்பம் அல்ல, இண்டிவிஜுவல் காலிங் என்றுதான் வேதம் போதிக்கிறது. தனிப்பட்ட நபரை தான் தேவன் தன்னுடைய மனவாட்டியாக, தன்னுடைய பாகமாக தெரிந்து கொள்கின்றார். அன்பு சகோதர சகோதரிகளே, வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பார்த்து தனிப்பட்ட நபராக கர்த்தருடைய வேதாகமத்தின் வார்த்தைகள் எடுத்து ஆராய்ந்து பாருங்கள். அதில் தான் நித்திய ஜீவன் உண்டு. சபைக்கு போவதனாலே, ஞானஸ்நானம் பெறுவதனாலேயே, உத்தமனாக வாழ்வதனாலே நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் உங்களை முன்குறித்தாரா? அவர் முன்குறிப்பார் என்றால் கர்த்தர் உங்களுக்கு பேதுரை போல, சமாரிய பெண்ணை போல தன்னை உங்களை வெளிப்படுத்தி காண்பிப்பார். அப்படி அவர் தனிப்பட்ட நபராக உங்களிடத்தில் வெளிப்படுகின்ற பொழுது இன்றைக்கு வெளிப்பட்ட யோபத்தை நீங்கள் காண முடியும். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் அதிகம் ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை இருக்கிற ஒவ்வொரு வெளியேற்பட்ட முத்துக்களை வயிறு கர்த்தர் ஆஸ்வதித்து மகிமையான கர்த்தருடைய ரகசியங்களை வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு உங்கள் நித்திய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு கர்த்தர் உங்களை மீட்டுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமீன்.